பேரன்புடைய நூல் நிலையம் யூடியூப் சேனல் வாசக அன்பர்களுக்கு வணக்கம். நாம் கடந்த ஒரு மாத காலமாக கிட்டத்தட்ட ஏறத்தாழ ஒரு 100 சிறிய வீடியோக்களும் சாதாரண காணொளிகளும் வெளியிட்டு வந்தோம். அதை விரைவில் நிறுத்தப் போகிறோம். அப்படி ஒருவேளை நாம் யாரிடமும் போய் நிதி உதவி கோரப்போவதில்லை. ஆகவே ஒரு மாதத்திற்கு ஒன்று அல்லது 2 வாரத்திற்கு ஒன்று என்று முயற்சி செய்வோம். அப்படி இல்லை என்றால் இதை தற்காலிகமாக இதை நிறுத்த வேண்டிய சூழல் ஏற்படும். நாம் யாரிடமும் போய் இதற்காக நன்கொடைக்கு போக தயாராக இல்லை. இது ஒரு பக்கம் இருக்க, இன்றைக்கு இருக்கக்கூடிய தலைப்பு எதிர்க்கட்சியாக இருக்கும் பொழுது என்ன செய்வது, அரசியல் வெப்பத்திலிருந்து விலகி தனிமைப்படுத்தி கொண்ட போது எப்படி இருக்க வேண்டும், எப்படி நாகரிகமான அரசியலை மேற்கொள்ள வேண்டும், நமக்கு முன்னால் இருந்த பெரியவர்கள் எப்படி இருந்தார்கள். தமிழ்த்தன்றல் திருவிக அவர்கள் இலக்கியங்களுக்கு உரை எழுதினார், இலக்கிய உரை ஆற்றினார், சமய சொற்பொழிவு ஆற்றினார். அதைப்போல கப்பலோட்டிய தமிழன் வ.உ.சி. அவர்கள் திருக்குறளுக்கு உரை எழுதினார். தன்னம்பிக்கை நூல், மனோதத்துவ நூல் எழுதினார். கட்டபொம்மனை கதை தலைவனாக கொண்டு இயற்றப்பட்ட ஒரு காவியத்தை ஓலைச்சுவடியில் கண்டுபிடித்து அது புத்தகமாக வெளிவருவதற்கு முயற்சி செய்தார். சிவஞான போதத்திற்கு உரை எழுத முன்வந்தார். அறிஞர் அண்ணா அவர்கள் அண்ணாமலை பல்கலைக்கழகத்தில் ஆற்றங்கரையினிலே என்ற தலைப்பில் உரையாற்றினார். ஏ தாழ்ந்த தமிழகமே என்கிற தலைப்பில் உரையாற்றினார். நிலையும் நினைப்பும் என்கிற தலைப்பில் உரையாற்றினார். நல்ல தம்பி, வேலைக்காரி என்று 2 படங்களுக்கு கதை வசனம் எழுதி அது நன்றாக ஓடியது. அதைப்போல கலைஞர் அவர்கள் பூம்புகார் திரைப்படம் சிலப்பதிகாரத்திற்கு திரை வடிவம் கொடுத்தார். மலைக்கள்ளன் என்கிற நாமக்கல் கவிஞரின் கதையை திரைக்கதை வசனம் எடுத்து படமாக ஆக்கி தந்தார். 1977 முதல் 87 வரை 89 வரை எதிர்க்கட்சி தலைவராக இருந்த பொழுது பல்வேறு கல்லூரிகளில் பல்வேறு தலைப்புகளில் இலக்கிய உரையாற்றினார். புள்ளிகள் என்கிற தலைப்பில் உரையாற்றி இருக்கிறார். வள்ளுவர் மன்றத்தில், பாரதி மன்றத்தில், கம்பன் கழகத்தில் பேசியிருக்கிறார். திருவிக பெயரில் கல்யாண சுந்தரம் என்பதற்கு தமிழில் மணவழகர் என்று பெயர். மணவழகர் மன்றத்தில் பேசியிருக்கிறார். சங்க தமிழ் எழுதினார். குறளோவியம் எழுதினார். பாலைவன ரோஜாக்கள் என்று திரைப்படம் எழுதினார். பாசப்பறவைகள் என்ற குடும்ப கதையை எழுதி அந்த படமும் வெற்றிகரமாக வெளிவந்தது. புத்தக வெளியீட்டு விழாக்களில் கலந்து கொண்டார். தன்னுடைய சங்கத்தமிழ், குறளோவியம் போன்ற நூல்களை வெளியிட்டு பேசுவதற்கு தா. பாண்டியனை போன்ற கம்யூனிஸ்ட் கட்சி தலைவர்களை அழைத்தார். பேராசிரியர்கள், துணைவேந்தர்களை அழைத்தார். இவரும் புத்தக வெளியீட்டு விழாக்களில் கலந்து கொண்டு இலக்கிய உரை நிகழ்த்தினார். 1991 முதல் 96 வரை மறுபடியும் எதிர்க்கட்சி தலைவராக இருந்த பொழுது மாலன், சிவசங்கரி போன்றவர்கள் நடத்திய இலக்கிய கூட்டத்தில் கலந்து கொண்டு சங்க தமிழ் என்ற தலைப்பில் பேசினார். இடைக்கால தமிழ் என்கிற தலைப்பில் குமரி அனந்தன் அவர்கள் பேசினார்கள்.
தற்கால தமிழ் என்கிற தலைப்பில் வலம்புரி ஜான் அவர்கள் பேசினார்கள். இதில் இங்கே ஒரு விஷயத்தை கவனிக்க வேண்டும். இந்த அமைப்பை நடத்தக்கூடியவர்கள் சொன்னார்கள், இதற்கு முன்பு பேசிய குமரி அனந்தனும் வலம்புரி ஜான் அவர்களும் மனப்பாடம் செய்து கொண்டு வந்து பேசினார்கள், ஆனால் உங்கள் உரை அப்படி இருக்காது என்று சொன்னார்கள். நான் அதை ஏற்றுக்கொள்ளவில்லை. என்னுடைய உரையும் தயாரிக்கப்பட்ட உரைதான் என்று விட்டு கொடுக்காமல் குமரி அனந்தனையும் வலம்புரி ஜானையும் விட்டு கொடுக்காமல் பேசினார் கலைஞர் அவர்கள். இதுதான் பண்பாடு. அதே போல மாக்சிம் கார்கியினுடைய தாய் நாவலை புதுக்கவிதை வடிவில் எழுதினார். தொல்காப்பிய பூங்கா என்று எழுதினார். வான்புகழ் கொண்ட வள்ளுவம் என்று திருக்குறளுக்கு புதுக்கவிதை வடிவத்தில் விளக்க உரை எழுதினார். அந்த உரையில் அந்த புத்தக வெளியீட்டு விழாவில் வைகோ அவர்கள் திருக்குறளை பற்றி 1 மணி நேரம் பிரமாதமாக பேசினார். அது முரசொலியில் 1.5 பக்கம் ஃபுல் பேஜ் வந்தது. அதே போல வைகோ அவர்கள் வாணியம்பாடி தமிழ் மன்றத்தில் மானம்பாடிகள் என்று பேசினார். அகிம்சை வழியில் போராடக்கூடியவர்களுக்கு அன்புதான் முக்கியம், லட்சியம் முக்கியம் என்றால், ஆயுதம் தாங்கி போராடுகிறார்களே அவர்களுக்கும் அன்புதான் முக்கியம், லட்சியம்தான் முக்கியம், மரத்திற்கும் அகுதே துணை என்ற தலைப்பில் மிக அற்புதமாக வானம்பாடிகள் என்று சொல்லுவதைப் போல மானம்பாடிகள் என்று பேசினார். திருச்சி மாநாட்டில் உலகை குலுக்கிய புரட்சிகள் என்று பேசினார். கோயமுத்தூர் மாநாட்டில் மதச்சார்பின்மை என்று பேசினார். தஞ்சாவூர் வழக்கறிஞர் சங்கத்தில் சுயநிர்ணய உரிமையும் பொது வாக்கெடுப்பும் என்ற தலைப்பில் மிக அற்புதமாக பேசினார். அதே போல பாரதியாரை பற்றி, எஸ் ராமகிருஷ்ணனை பற்றி, ஆதித்தனாரை பற்றி, சிலப்பதிகாரத்தை பற்றி, இப்படி பல்வேறு எழுத்தாளர்களை பற்றி, கவிஞர்களை பற்றி வைகோவினுடைய இலக்கிய உரை அற்புதமான உரைகளாகும். இன்றைக்கு பல பேருக்கு தெரியாது, தென்னவன் என்று ஒருவர் இருந்தார். அவர் வடசென்னையில் நடந்த ஒரு பெரிய பொதுக்கூட்டத்தில் துறைமுகம் தொகுதியில் இலக்கியங்களில் தமிழ், பழந்தமிழ் இலக்கியங்களில் தமிழ் என்ற தலைப்பில் தமிழ் எப்படியெல்லாம் தேவாரம், திருவாசகம், கம்பராமாயணம், சிலப்பதிகாரம் போன்ற பல்வேறு நூல்களில் தமிழினுடைய தமிழ் என்கிற மொழியும் சொல்லும் உணர்வும் எப்படியெல்லாம் இருக்கிறது என்று பேசினார். அதற்கு பிறகு வெற்றி கொண்டான் பேசினார். அதுதான் எனக்கு பெரிய ஆச்சரியம். நான் நல்ல இலக்கிய உரையை கேட்டு ரொம்ப நாள் ஆச்சு. இன்றைக்கு தென்னவன் பேசிய உரை மிகவும் திருப்தியாக இருந்தது என்று சொல்லிவிட்டு, நான் தலைப்பை ஒட்டியும் பேசுவேன், தலைப்பை தாண்டியும் பேசுவேன், தலைப்புக்கு அப்பாலும் பேசுவேன். ஏண்டா தலைப்பா கொடுக்குறீங்க? தலைப்பு நாடு இருக்கிற நிலைமையில், அரசியல் இருக்கிற நிலைமையில் தலைப்பா? ஏடா தலைப்புப்படி தான் நடக்குதா நாட்டில் அப்படின்னாரு. எல்லாரும் ஓன்னு சிரிச்சாங்க. நான் தலைப்பை ஒட்டியும் பேசுவேன், தலைப்பை வெட்டியும் பேசுவேன், தலைப்புக்கு அப்பாலையும் பேசுவேன், தலைப்புக்கு உள்ளியும் பேசுவேன், தலைப்பை தாண்டியும் போவேன் அப்படின்னாரு. பாருங்க, ஒரே சிரிப்பு தான். முன்னால் 2 வரிசையில் இருந்து நீ பேசுமாமா, நீ பேசுமாமா, நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு கத்துறானுவோம். அந்த மாதிரி அந்த காலத்தில் எதிர்க்கட்சி தலைவர்களாக எதிர்க்கட்சி வரிசையில் இருந்தவர்கள் இலக்கிய உரையாற்றினார்கள், வரலாற்று சிறப்போடு பேசினார்கள், உலக அரசியலை பேசினார்கள், வரலாற்றை பேசினார்கள், இலக்கிய தலைப்புகளில் உரையாற்றினார்கள். தா பாண்டியன் அவர்கள் அதை போல பேசக்கூடியவர். அவர் கம்பராமாயணத்தை பற்றியும் பாரதியை பற்றியும் திருக்குறளை பற்றியும் எழுதியுள்ள நூல்கள் புகழ்பெற்றவை. ஆனால் இன்றைக்கு எதிர்க்கட்சி தலைவர்களாக இருக்கக்கூடியவர்கள் பல பேர் என்ன பேசுவது என்று தெரியாமல் உளறுகிறார்கள், புலம்புகிறார்கள். அந்த மாமனிதர்களை பின்பற்ற வேண்டும். அரசியல் பண்பாடு என்பது ஆளுங்கட்சியிடம் மட்டும் இருக்கக்கூடியதல்ல, எதிர்க்கட்சியிடமும் இருக்க வேண்டும். நன்றி, வணக்கம்.